ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு அழகான ஆரி ப்ளவுஸோடைய பேக் நெக் டிசைன் தான் பார்க்குறீங்க. இந்த ப்ளவுஸுக்கு உரிய சாரீ இப்படி சில்வர் கலரும் ரெட் கலரும் மட்டும் கலந்து கொடுத்துருக்குறாங்க. இது கைக்கு உள்ள பகுதி, இதுதான் கலர். இதில் வேறு எந்த கலருமே கலக்கலை. அதனால் இந்த டிசைனை நம்ம வெறும் ஒயிட் கலர் கட்டானா வச்சு இந்த மாதிரி நெக் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த டிசைன் எப்படி செய்திருக்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. லீஃப் மாதிரியும் அதே நேரம் டோட்டலாக பார்த்தா ஒரு ஃப்ளவர் மாதிரியும் இருக்கிற இந்த டிசைனை ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு நடுவில் இந்த ரெட் கலர்லையே பாசி சின்ன பீடு இருக்குது, அது வச்சு 5 பக்கமும் இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடில் இப்படி கட்டானா போட்டிருக்கோம். சுற்றிலும் அதை சுற்றிலும் சங்கிலி தையல் போட்டுட்டு இடையில இந்த மாதிரி சுகர் பீடு வச்சு இப்படி ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்படி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இடையில இந்த குட்டி ஜாயிண்ட்டை வித்தியாசமாக தெரியாமல் இருக்கிறதுக்காக இதில் 3 கட்டானா போட்டு இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு இந்த டிசைன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறோம். பாடியில் இது மாதிரி 3 ஜம்கி வச்சு அதில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு பாடியை கவர் பண்ணியிருக்கிறோம். டோட்டலாக பார்க்குறதுக்கு இது ரொம்ப அழகாக இருக்குது, கிராண்டாகவும் இருக்குது, நல்லா நெக்கு ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம். வாங்க இப்போ இதில் எப்படி ஈஸியாக இது போல் புட்டா எப்படி போடலாம் அப்படிங்கிறத இதில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி செய்கிறதுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றத காமிக்கிறேன். இந்த புட்டா போடுறதுக்கு இதை மாதிரி நான் ரெட் கலரில் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் இந்த ஜம்கி பீசஸ் தான் எடுத்துருக்கிறேன். 3 ஜம்கி வச்சு அதில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு இந்த ஒரு புட்டாவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத காமிக்கிறேன். இந்த சில்க் த்ரெட்டை 6 ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி இப்படி நான் கோர்த்துருக்கிறேன். அப்போ தான் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போடையில் கொஞ்சமாவது நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்த நான் லொக்கேட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு ஒரு ஜம்கி போட்டுட்டு அதே இடத்துல இந்த த்ரெட்டை ஒரு 2 டைம்ஸ் இப்படி சுற்றிட்டு அதே ஹோலில் மறுபடியும் நம்ம குத்திட்டோன்னா நமக்கு நீட்டான ஃப்ரெஞ்ச் நாட் கிடச்சிரும். பக்கத்தில் இந்த மாதிரி நான் 3 போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கிறேன். ரெண்டு தடவை சுற்றினாலே போதும். 3 தடவை நம்ம சுற்றும்போது கொஞ்சம் சிக்கு விழுகிற மாதிரி இருக்கும். அதனால் 2 தடவை குத்தினாலே போதுமானது. இப்படி பாடி முழுவதும் எந்தெந்த இடத்துல நமக்கு தேவையோ அங்கெல்லாம் இதே போல் 3 ஜம்கியும் ஃப்ரெஞ்ச் நாட்டும் போட்டு இந்த டிசைனை இது போல் நம்ம வச்சுக்கலாம். பாடி ஃபுல்லாகவே நம்ம அப்படி தான் கவர் பண்ணியிருக்கிறோம். கைக்கு டிசைன் போட்ட பிறகு மறுபடியும் அந்த டிசைனையும் இதில் உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்படி இல்லாட்டா அதை ஒரு தனி வீடியோவாக போடுறேன். இது மாதிரி நம்மளுடைய சிம்பிளான அதே நேரம் நல்ல கிராண்டாக இருக்கக்கூடிய ஆரி டிசைன்ஸ் தேவைப்படுறவங்க, பிகினர்ஸு, டிசைன் வேறையாக விரும்புகிறவங்க நம்முடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.